வணக்கம் நண்பர்களே, இனி வருகின்ற நாட்கள் அனைத்தும் நல்ல நாளாக மாறட்டும். பெருமாளின் அருளால உங்களுடைய வேண்டுதல் பிரார்த்தனை எதுவாக இருந்தாலும் நிறைவேற ஓம் நமோ நாராயணா எனும் மந்திரத்தை 3 முறை கமெண்ட் பண்ணுங்க. பெருமாளுடைய அவதாரங்கள் பல இருந்தாலும் இந்த அத்திவரதற்கு மட்டும் அப்படி என்ன அவ்வளவு சிறப்பு? பல வருடங்கள் கழித்து வெளிவரக்கூடிய அத்திவரதர் யாருன்னோ 12 ஆண்டுகளுக்கு பிறகு வெளிவந்த அத்திவரதர் தற்போது பார்த்தீங்கன்னா மீண்டும் பாதாள அறைக்கு செல்ல இருக்கிறாரு. இந்த அத்திவரதர் பத்தி தெரிஞ்சுக்கலாங்க. மேலும் திரும்ப இந்த அத்திவரதரை தரிசிக்க எத்தனை ஆண்டுகள் காத்திருக்கணும்னு தெரிஞ்சுக்கொள்ள இந்த ஒரு பதிவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. மேலும் நீங்க புதியவராக இருந்தீங்கன்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. தனிப்பட்ட முறையில் உங்கள் ஜாதக ரீதியாக இருக்கக்கூடிய பிரச்சனைக்கு சரியான ஒரு பரிகாரத்தை பெற்றுக்கொள்ள வீடியோவில் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் ஃபோன் நம்பர் கொடுத்துருக்கோம். அந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி தெரிஞ்சுக்கலாம். வாங்க நண்பர்களே, வீடியோக்குள்ளே போகலாம். அத்திவரதர் பார்த்தீங்கன்னா காஞ்சிபுரத்தில் மட்டும் இல்லைங்க, கும்பகோணத்திலும் ஒரு அத்திவரதர் இருக்கிறாரா. இதுவரை பார்த்தீங்கன்னா இவரை பற்றி அறிந்தது கிடையாதுன்னு சொல்லலாம். இவரை தரிசனம் செய்யது கிடையாதுங்க. இந்த முறை தவறாமல் நீங்கள் பயன்படுத்திக்கோங்க. அதே போல் காஞ்சிபுரம் அத்திவரதரை தரிசிக்க தவறி இருந்தீங்கன்னா இவரே சென்று தரிசனம் செய்து விட்டு வந்தாலே வேண்டுதல் உடனடியாக நிச்சயம் நிறைவேறும். அனைத்து விதமான தோஷங்களை நீக்கக்கூடிய அத்திவரதருங்க. மேலும் இந்த அத்திவரதர் பார்த்தீங்கன்னா குழந்தை பாக்கியத்தை அளிக்கக்கூடிய தெய்வம், திருமண தடையை நீக்கக்கூடிய சிறந்த ஒரு திருத்தலமாக இருக்குது. இந்த கும்பகோண அத்திவரதர் பார்த்தீங்கன்னா 12 ஆண்டுகளுக்கு பிறகு மீண்டுமே பார்த்தீங்கன்னா மார்ச் 1ஆம் தேதியிலிருந்து 10ஆம் தேதி வரையும் பார்த்தீங்கன்னா பக்தர்களுக்கு சிறப்பான முறையில் அருள் பாலித்திருக்காரு. மீண்டும் எப்போது இந்த அத்திவரதர் பார்த்தீங்கன்னா வெளிவருவார்னு பார்க்கலாங்க. காஞ்சிபுரத்தில் எப்படி வரதராஜ பெருமாள் கோவில் இருக்கக்கூடிய அத்திவரதர் பற்றி அனைவருக்கும் தெரியும். இவர் 40 ஆண்டுகளுக்கு ஒரு முறை மட்டுமே குளத்துக்கு அடியில் இருந்து ரகசிய அறையில இருந்து வெளியே எடுக்கப்பட்டு பக்தர்களுக்காக பார்த்தீங்கன்னா 48 நாட்கள் காட்சி அளித்திருக்காருங்க. அதில் முதல் 24 நாட்களும் சயன கோலத்திலும் அடுத்த 24 நாட்கள் நின்ற கோலத்தில் பக்தர்களுக்காக அருள்பாலித்திருக்காரு. காஞ்சிபுரத்தில் அத்திவரதர் பார்த்தீங்கன்னா கடைசியாக 2019ஆம் ஆண்டில் தான் குளத்தில் இருந்து வெளியே வந்து காட்சியளித்தாராம். மீண்டும் இவரை தரிசிக்க வேண்டும்னா 40 ஆண்டுகள் காத்திருக்க வேண்டுங்க. அடுத்ததாக வரக்கூடிய 2059ஆவது ஆண்டு தான் குளத்தில் இருந்து மீண்டும் வெளியே எடுக்கப்படுவாங்கன்னு சொன்னாங்க. அப்படி இருக்கையில் பார்த்தீங்கன்னா 2019ஆம் ஆண்டே குளத்தில் இருந்து வெளியே வந்த அத்திவரதரை தரிசிக்கக்கூடிய வாய்ப்பை நீங்கள் தவறு விட்டு இருந்தீங்கன்னா மார்ச் 1ஆம் தேதி வரப்போகக்கூடிய இந்த அத்திவரதரை தவறாமல் தரிசித்துட்டு வாங்க. காஞ்சிபுரத்தில் மட்டும் இல்லைங்க, கும்பகோணத்திலும் இந்த அத்திவரதர் இருக்கிறாரு. தஞ்சாவூர் மாவட்டம் பார்த்தீங்கன்னா கும்பகோணத்தில் பிரம்மன் கோயில் தெருவில் தாங்க இந்த அத்திவரதராஜ பெருமாள் கோயில் இருக்குதுங்க. இங்கு மூலவர் சன்னதிக்கு கிழக்கில் இருக்கக்கூடிய பாதாள அறையில் அத்தி மரத்திலான சுமார் பார்த்தீங்கன்னா 1.5 அடி உயரம் கொண்ட ஸ்ரீதேவி பூதேவி உடனாய அத்திவரதர் சிலை வைத்திருக்காங்க. இந்த அத்திவரதருடைய சிலை பார்த்தீங்கன்னா 12 ஆண்டுகளுக்கு ஒரு முறை வெளியில் எடுக்கப்பட்டு பக்தருடைய தரிசனத்திற்காக வைப்பாங்க. மீண்டுமே பாதாள அறைக்கு கொண்டுட்டு போயிடுவாங்க. அதன்படி பார்த்தீங்கன்னா 12 ஆண்டுகளுக்கு பிறகு இந்த பாதாள அறையிலிருந்து எடுக்கப்பட்டு மார்ச் 1ஆம் தேதி முதல் 10ஆம் தேதி வரை பக்தர்களுடைய தரிசனத்திற்காக வைத்திருந்தாங்க. 1915ஆம் ஆண்டு தாங்க. அதற்கு முன்னாடி பல்வேறு காரணங்களால் இந்த சிலையில் வெளியே எடுக்க எந்த ஏற்பாடும் செய்யலை. சுமார் 98 ஆண்டுகளுக்கு பிறகு கடந்த 2013ஆம் ஆண்டு இந்த சிலை வெளியே எடுத்திருக்காங்க. பக்தருடைய தரிசனத்திற்காக அப்போது வச்சுருந்தாங்க. பின்னர் மீண்டும் பாதாள அறையில் பாதுகாப்பாக வச்சுருந்தாங்க. இந்த நிலையில தாங்க 12 ஆண்டுகளுக்கு பிறகு ஸ்ரீதேவி பூதேவி உடனாய அத்திவரத சிலை மார்ச் 1ஆம் தேதியிலிருந்து 10ஆம் தேதி வரையும் வெளியில் பார்த்தீங்கன்னா பக்தர்களுடைய தரிசனத்திற்காக வைக்கப்பட்டிருக்கு. இந்த 10ஆம் தேதி வரை பார்த்தீங்கன்னா சிலையை பக்தர்கள் தரிசனம் செய்ய ஏற்பாடும் செய்தாங்க. ஆகம விதிகளின்படி இங்கு காலை பார்த்தீங்கன்னா 8 மணி முதல் நண்பகல் 12 மணி வரையும், மாலை 5லிருந்து இரவு 8:30 மணி வரையும் தைலக்காப்பு, புஷ்ப சேவை, ஊஞ்சல் சேவை மற்றும் பார்த்தீங்கன்னா பக்தருடைய தரிசனத்திற்காக ஏற்பாடும் செய்திருந்தாங்க. ரொம்பவே பழமையான இந்த கோவில் இருக்கக்கூடிய அத்திவரதரை தரிசனம் செய்தீங்கன்னா சகல விதமான தோஷங்கள் நீங்கிடுங்க. முற்பிறவி பாவங்கள் அனைத்து விலகுங்க.
மேலும் நீங்கள் நினைத்த காரியங்கள் அனைத்தும் கைகூடி வரும். தாயார்களோடு இணைந்த இந்த கோலத்தில் இருக்கக்கூடிய அத்திவரதரை நீங்கள் தரிசிப்பது மிகப்பெரிய புண்ணியத்தை ஏற்படுத்துங்க. 2019ஆம் ஆண்டுக்கு காஞ்சிபுரம் அத்திவரதை தரிசிக்க தவறி இருந்தீங்கன்னா இப்போது இந்த வாய்ப்பை தவறாமல் கும்பகோணம் சென்று அத்திவரதரை தரிசனம் செய்துட்டு வாங்க. காஞ்சிபுரத்தில் பார்த்தீங்கன்னா மூர்த்தி தலம் தீர்த்தன்னு மூன்றுக்குமே சிறப்பான ஒரு ஊர் தாங்க. இந்திய நாட்டில் 108 திருப்பதிகளை முக்கிய பதியாக இந்த நான்கினின் ஒன்றாக விளங்கக்கூடியதாங்க வரதராஜ பெருமாள் கோவில். முக்தி தரக்கூடிய 7 புண்ணிய திருத்தலங்களை காஞ்சியில் ஒன்று இருக்கு. பொதுவாகவே பார்த்தீங்கன்னா காஞ்சிபுரம்னாலே முதல்ல நம்முடைய நினைவுக்கு வருவது காமாட்சி அம்மன் தாங்க. இந்த காமாட்சி அம்மனை வணங்கினாலே முப்பெரு தேவியரே ஒரு சேர வணங்கிய பலன் உண்டுன்னு சொல்லுவாங்க. அது மட்டும் இல்லைங்க, இங்கு அத்தி மரத்தினாலான ஒருவர் இருக்கிறாரு, அவர் தாங்க பெருமாள். இந்த பெருமாளுக்கு அத்திவரதர்னு பேருங்க. காஞ்சிபுர வரதராஜ பெருமாளுக்கு பல பெருமைகள் இருக்கு, அதில் இதுவும் ஒன்று. இந்த கோவில் பார்த்தீங்கன்னா பழங்கால புராதன பெருமை வாய்ந்த தலமாக இருக்கு. இந்த அத்திவரதரை தரிசனம் செய்ய நாம் நிச்சயம் கொடுத்து வைத்திருக்க வேண்டுங்க. மேலும் இந்த அத்திவரதர் எப்படி தோன்றினான்னு பார்த்தீங்கன்னா பிரம்ம செய்த யாகத்திலிருந்து வந்ததாகவும் மூலவராக இருந்து மறைக்கப்பட்டவர்னு அத்திவரதர் குலத்தில் எழுந்தருப்பது பற்றி பலவாறு சொன்னாலும் அவர் பெருமாள் தாங்க. அவருடைய திருவுருவம் முழுவதுமே அத்தி மரத்தால் ஆனதுங்க. பொதுவாகவே நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த அத்திமரக்கட்டைக்கு பல விசேஷங்கள் இருக்கு. புவி ஈர்ப்பு விசையை தடுத்து நிறுத்தக்கூடிய ஆற்றல் இதுக்கு உண்டுங்க. எளிதில் பூமியில் ஈர்க்கப்படாது. மற்ற மரங்களை விட இந்த அத்திமரத்துக்கு தண்ணீரில் ஊற அதனுடைய பளபளப்பு அதிகமாகன்னு சொல்லுவாங்க. அதனால்தான் அத்திவரதருடைய சிலை பற்றின இன்னும் கருங்கல்லால் செய்தது போல பொலிவோடி இருக்குதுங்க. நம்ம எல்லோருக்குமே ஒரு சந்தேகம் இருக்குது, ஏன் இந்த அத்திவரதரை 40 ஆண்டுகளுக்கு ஒரு முறை வெளியெடுக்கிறாங்கன்னு. ஏதாவது கணக்கு இருக்குமோன்னு நீங்கள் கேட்கலாம். இதற்கு முன்னதாகவே பார்த்தீங்கன்னா 48 ஆண்டுகளுக்கு ஒரு முறையும் 54 ஆண்டுகளுக்கு ஒரு முறையும் சுவாமியை வெளியே எடுத்திருக்காங்க. ஆனால் தற்போது பார்த்தீங்கன்னா நம்முடைய வாழ்க்கை முறையாவது இந்த ஒரு முறையாவது இந்த பெருமாளை தரிசிக்க வேண்டும்னு பக்தர்களுடைய கோரிக்கைங்க தாங்க. பெருமாளே தன்னை 40 ஆண்டுகளுக்கு ஒரு முறை வெளியே எடுத்து 48 நாட்கள் வழிபட படைந்திருக்காரு. மேலும் இந்த கோவிலுடைய மற்றொரு சிறப்பு என்னன்னா அது 24 தாங்க. ஏன் 24ன்னு நீங்கள் கேட்கலாம். குளத்திற்கு அடியில் உள்ள அத்திவரதரை பார்க்க வேண்டும்னா 24 படிகள் கீழிறங்கி தான் செல்லணும். கோயிலில் மூலவர் வரதராஜர் பார்க்க வேண்டும்னா 24 படிகள் மேலே ஏறிந்தாங்க போகணும். அதே போல் கோயிலில் 24 ஏக்கர் பரப்பளவில் 24 நிலைகளை கொண்டதாக இருக்கு. இவ காயத்ரி மந்திரத்தின் 24 தத்துவங்களையும் உள்ளது. கடந்த 1979ஆவது ஆண்டு தாங்க நாடு எங்கிருந்தோ ஒரு நாளைக்கு லட்ச பக்தர்கள் சுமார் 50 லட்ச பக்தர்கள் வரை அத்திவரதரை தரிசித்திருக்காங்க. காஞ்சிபுரத்தில் யாத்திரை தலமாக விளங்குவதன் முக்கியத்துவம் காஞ்சிபுரம் தபால் நிலையத்தின் விசேஷ தபால் முத்திரை பொறிக்கப்பட்டதுங்க. சுமார் 600-480 தபால் உரிமைகளில் இந்த விசேஷ முத்திரைகளும் இருக்குது. அத்திவரதர் எழுந்திருக்கக்கூடிய இந்த 48 நாட்களில் அஸ்தமம், திருவோணம், ரோகிணி நட்சத்திரக்காரர்கள் உங்கள் நட்சத்திரம் எப்போது வருதோ அதற்கு ஏற்றவாறு வழிபாடு செய்யலாங்க. எப்படி பார்த்தீங்கன்னா 40 ஆண்டுகளுக்கு பிறகு வெளிவந்த அத்திவரதர் எவ்வளவு சிறப்பான ஒரு வழிபாடாக மக்கள் வழிபட்டாங்களோ அந்த வகையில் பார்த்தீங்கன்னா 12 ஆண்டுகளுக்கு பிறகு வெளிவந்த இந்த கும்பகோணத்தில் பார்த்தீங்கன்னா அத்திவரதரை மக்கள் பார்த்தீங்கன்னா 10 நாட்களும் மனதார தரிசனம் செய்து உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் நிச்சயம் விலக போகுதுங்க. மேலும் பெருமாளை வழிபடக்கூடிய நபர்கள் பார்த்தீங்கன்னா சனிக்கிழமைனால அதிகாலை எழுந்து குளிச்சுட்டு பெருமாள் படத்திற்கு முன்னாடி நெய் தீபம் ஏற்றி நாள் முழுவதும் உபவாசமாக இருந்து மாலை நேரத்தில் பார்த்தீங்கன்னா பெருமாளுக்கு பிடித்த நெய்வேத்திய பொருட்களை படைத்து பார்த்தீங்கன்னா தீபம் ஏற்றி வழிபட்டால் நிச்சயம் பார்த்தீங்கன்னா 9 வாரங்கள் முடிவதற்குள்ள உங்களுடைய வேண்டுதல் நிச்சயம் நிறைவேறுங்க. பொதுவாகவே பெருமாளுக்குரிய சனிக்கிழமை நாளில் நீங்கள் துளசி மாலையும் நெய் தீபமும் ஆழ்வாள் பாசுரங்களை சமர்ப்பித்து பார்த்தீங்கன்னா விரதம் இருந்து 108 திவ்ய தேசங்களை தரிசிப்பதன் மூலம் மன அமைதியும் பாதுகாப்பு மோட்சத்தை வேண்டி செய்யக்கூடிய அனைத்தும் நிறைவேறுங்க. மேலும் தினமும் காலையில் எழுந்து பெருமாளுடைய படம் இல்லைன்னா விக்கிரகத்துக்கு துளசி மாலை சாமந்தி மலர்களை சாட்சி நெய் தீபம் ஏற்றி வழிபட்டு வந்தாலே நிச்சயம் உங்கள் வாழ்க்கையில் நல்ல முன்னேற்றம் உண்டுங்க. தொழிலில் அதிகப்படியான லாபம் உண்டு.
பணத்துக்கு குறைவே இருக்காது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.